நடிகை கஸ்தூரியை தீவிரவாதி போன்று காவல்துறையினர் நடத்துவது சரியல்ல என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஸ்தூரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு பாரபட்சமாக நடப்பதாகவும் விமர்சித்தார். தவறான கருத்துக்களை சொன்னார், அதற்கான மன்னிப்பு கேட்டார். ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு தீவிரவாதி போல தமிழக காவல்துறை நடத்துவது சரியான நடவடிக்கை அல்ல என்பதும் காங்கிரஸ்காரங்க கேட்க மாட்டாங்க. அவர்கள் மாவட்ட தலைவர், திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையுண்டு இத்தனை மாதங்கள் ஆகிறது, அந்த கொலையாளிகளை இன்னும் கண்டுபிடிக்கல. வேங்கை வயலில் மக்கள் குடிக்கும் குடிதண்ணீரில் மலம் கலந்தவர்களை யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. எவ்வளவோ பிரச்சனைகளில் உள்ள தீவிரவாதி குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் கஸ்தூரி அவர்களை தீவிரவாதி போல ஒரு நடத்துவது என்பது நீங்கள் பாராபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள். மற்ற கட்சிகள் குறித்தும் அவர்களின் கூட்டணி குறித்தும் தன்னிடம் கேட்க வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவுடன் விஜயின் தாவேக்க கூட்டணியில் இல்லை என்ற கேள்விக்கு கரகாட்டக்காரன் படக்காமெடியை கூறி கிண்டலாக பதிலளித்தார். மற்ற இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் என்ன செய்யறேன்னு கேளுங்க. நாங்க தனிச்சு போட்டிடுறோம், அதுக்கு வேலை நடக்குது. 26 நாங்கள் 234 தொகுதியும் தனிச்சு போட்டிடுவோம். அதில் 117 பெண்களுக்கு கொடுப்போம், 117 ஆண்களுக்கு, 100 இளைஞர்களுக்கு, இளம் பெண்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்கள் பாருங்க, அதை நீங்கள் என்னகிட்ட கேட்கணும் என்ன செய்யணும். அவர் அவரோட போறாரு, இவர் இவரோட போறாரு அப்படின்னா இந்த காரை அன்னைக்கு அவன் வச்சிருந்தா கரகாட்டத்தில் வரல, இப்போ யார் வச்சிருக்காங்கிறதெல்லாம் அந்த நகைச்சுவையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்க தயாராக. தம்பி, கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமம்ங்கிற கோட்பாடை கொண்டவன் நான். அடுத்தவர் தோல் மேலே ஏறி நின்று நான் உயர்ந்தவன் என்று காட்டுவதை விட பாருங்க தம்பி, தனியா நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது என்ற கோட்பாட்டை கொண்டவன் நான். நடிகை கஸ்தூரியை தீவிரவாதி போன்று காவல்துறையினர் நடத்துவது சரியல்ல என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஸ்தூரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு பாரபட்சமாக நடப்பதாகவும் விமர்சித்தார். தவறான கருத்துக்களை சொன்னார், அதற்கான மன்னிப்பு கேட்டார். ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு தீவிரவாதி போல தமிழக காவல்துறை நடத்துவது சரியான நடவடிக்கை அல்ல என்பதும் காங்கிரஸ்காரங்க கேட்க மாட்டாங்க. அவர்கள் மாவட்ட தலைவர், திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையுண்டு இத்தனை மாதங்கள் ஆகிறது, அந்த கொலையாளிகளை இன்னும் கண்டுபிடிக்கல. வேங்கை வயலில் மக்கள் குடிக்கும் குடிதண்ணீரில் மலம் கலந்தவர்களை யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. எவ்வளவோ பிரச்சனைகளில் உள்ள தீவிரவாதி குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் கஸ்தூரி அவர்களை தீவிரவாதி போல ஒரு நடத்துவது என்பது நீங்கள் பாராபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 41 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும் என்று 16வது நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி பகிர்வு தொடர்பாக பரிந்துரைகள் வழங்க மத்திய அரசு சார்பில் அமைக்கப்பட்ட 16வது நிதிக்குழு தலைவரான அரவிந்த் பனகாரியா தலைமையிலான குழுவினர் சென்னை வந்துள்ளனர். சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகளுடன் மத்திய நிதிக்குழுவினர் ஆலோசனை நடத்தினர். அப்போது பேசிய முதலமைச்சர் கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றி மாநிலங்கள் தங்களது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதாக கூறினார். சுகாதாரம், கல்வி, சமூக நலம் மற்றும் வேளாண்மை போன்ற துறைகளில் பல முக்கியமான திட்டங்களை வடிவமைத்து நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்புகளை மாநில அரசுகள்தான் நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் இதற்கு தேவையான வருவாயை பெருக்குவதற்கான அதிகாரங்கள் மாநில அரசிடம் குறைவாகவே இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 33.16 விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர் மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுத்திடும் திட்டங்களுக்கான மாநில அரசின் பங்கு தொகை தொடர்ந்து உயர்ந்து வருவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை பாதிப்பதாகவும் கவலை தெரிவித்தார். ஒருபுறம் ஒன்றிய அரசிடமிருந்து வரவேண்டிய வரி பகிர்வு குறைவதால் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள், மறுபுறம் ஒன்றிய அரசு அறிமுகப்படும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி என இரண்டுமே மாநில அரசுகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்துகின்றன. எனவே ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இவ்வாறு 50 விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில்
உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தொய்வடைய செய்து தண்டிப்பதைப் போல தற்போதைய வரிப்பகிர்வு முறை அமைந்திருப்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் 16வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் அனைத்து மாநிலங்களின் தேவைகளையும் நிறைவு செய்து இந்தியாவை உலகின் பொருளாதார வல்லரசு நாடாக மாற்றும் வகையில் அமைந்திடும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் சார்பாக நிதிக்குழுவின் பரிசீலனைக்கு வழங்கப்படவிருக்கும் விரிவான அறிக்கையினை கவனத்துடன் பரிசீலித்து கடந்த காலங்களில் பல்வேறு நிதிக்குழுக்களின் பரிந்துரைகளினால் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு உரிய தீர்வை 16வது நிதிக்குழு வழங்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதாக வெளியாகும் செய்தி முற்றிலும் தவறானது என்று தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம் அளித்துள்ளது. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விஜயின் வழிகாட்டுதலின்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற செய்திகள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்புபடுத்தி நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் இந்த செய்தி முற்றிலும் தவறானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்புபடுத்தி பரப்பப்படும் இதுபோன்ற பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்றும் பெரும்பான்மை வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் என்றும் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மற்ற கட்சிகள் குறித்தும் அவர்களின் கூட்டணி குறித்தும் தன்னிடம் கேட்க வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவுடன் விஜயின் தாவேக கூட்டணியில் இல்லை என்ற கேள்விக்கு கரகாட்டக்காரன் படக்காமெடியை கூறி கிண்டலாக பதிலளித்தார். மற்ற இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் என்ன செய்யறேன்னு கேளுங்க. நாங்க தனிச்சு போட்டிடுறோம், அதுக்கு வேலை நடக்குது. 26ல் நாங்கள் 234 தொகுதியும் தனித்து போட்டிடுவோம். அதில் 117 பெண்களுக்கு கொடுப்போம், 117 ஆண்களுக்கு, 100 இளைஞர்களுக்கு, இளம் பெண்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்கள் பாருங்கள். அதை நீங்கள் என்னகிட்ட கேட்கணும், என்ன செய்யணும். அவரோட போகிறாரு, இவரோட போகிறாரு அப்படின்னா இந்த காரை அன்னைக்கு அவன் வச்சுருந்தா கரகாட்டத்தில் வரல, இப்போ யார் வச்சுருக்காங்கிறதெல்லாம் அந்த நகைச்சுவையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்க தயாராக. தம்பி, கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமம்ங்கிற கோட்பாடை கொண்டவன் நான். அடுத்தவர் தோல் மேலே ஏறி நின்று நான் உயர்ந்தவன் என்று காட்டுவதை விட, பாருங்க தம்பி, தனியா நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது என்ற கோட்பாட்டை கொண்டவன் நான். விமர்சிக்கிற அளவுக்கான தங்களுடைய செயல்பாடுகள் இல்லாமல் இருந்தது என்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டார். அதனால் கூட இந்த மாதிரியான யூகங்கள் பேசப்படலாம் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது. இது சார்ந்த கருத்தை எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு வீர விக்னேஷ். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். அதிமுகவுடன் கூட்டணி என்பது உண்மைக்கு மாறான செய்தி என்ற ஒரு விளக்கத்தை தாவேகா கொடுத்திருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன இது பற்றி? நீங்க தேர்தல் வரும்போது அதிகாரப்பூர்வமான கூட்டணிகளை கட்சி தலைவர்கள் அறிவிப்பார்கள். அதற்கு முன்பு கூட்டணின்னு அறிவிச்சா எந்த கட்சியா இருந்தாலும் அது மறுக்கத்தானே செய்யும். அதுல என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? கூட்டணிங்கிறது அதிகாரப்பூர்வமாக கட்சியினுடைய தலைமை அறிவிக்க வேண்டிய ஒன்று. அது தேர்தல் நேரங்களிலே நடக்கின்ற ஒன்று. ஏசியமாக வந்த செய்தியை போய் உண்மையாக்க முடியுமா? தேர்தல் நேரத்தில் எந்த கட்சியோட கூட்டணி சேர்கிறதெல்லாம் அந்த நேரத்தில் நடக்கின்ற ஒன்று இல்லையா? அதான உண்மை நிலையா இருக்க முடியும். ஆமா, ஆனா யார் மீது விமர்சனத்தை முன்வைக்கிறார், யாரை தவிர்க்கிறார் என்ற அடிப்படையிலான ஒரு யூகங்களோ அல்லது அது சார்ந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதோ இயல்புதானே. ஆனா அதை இவ்வளவு நாட்களுக்கு பிறகு தற்போதுதான் அதனை தாவேகா மறுத்திருக்கிறது. அதையும் நாம பார்க்கணும் தானே. இதுல நாட்கணக்கெல்லாம் இல்லம்மா. இதுல அவர்களுடைய கட்சி இப்ப தமாகா எடுத்துக்கொண்டீங்கன்னா நாங்க ஒரு கூட்டணியில இருக்கோம், அதை மறுக்கிறதுக்கு அல்ல. ஆனால் எங்கள் கட்சியை பலப்படுத்தக்கூடிய பணியிலே நாங்கள் தேர்தல் வரை இறங்கி இருக்கிறோம். தேர்தல் இறங்கும் போது கூட்டணியை உறுதிப்படுத்தி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். அதுபோல ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் இருக்கும் போது கூட்டணியை உறுதிப்படுத்தி அறிவிக்கும். அதனால நீங்க ஏசியமா தொலைக்காட்சியிலும் பேப்பரையும் வரும் செய்திக்கு உடனுக்குடன் எல்லாரும் பதில் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கிறது? மக்கள் தான் புரிஞ்சு கொள்ள வேண்டும் உண்மை நிலையில்.
தேர்தல்னா கூட்டணின்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும்போது தானே அந்த உண்மை நிலை ஏற்படும். பத்திரிகையிலோ தொலைக்காட்சியிலோ வர்றதுனால கூட்டணி ஏற்படுதுதான் இல்லையே. அந்தந்த தலைவர்கள் உட்கார்ந்து பேசி வியூகம் அமைத்து யார் எதிரி என்பதை முடிவு செய்து கூட்டணி அமைப்பது தானே உண்மை நிலை. அதுக்கு இன்னும் கால நேரம் நிறைய இருக்கு. தமிழகத்துல இன்னும் 1 வருடம் இருக்க, அதுக்கு மேல இருக்க. இப்போ பாஜகவிலிருந்து திரு ராம ஸ்ரீனிவாசன் பேசும்போது விஜயோட கூட்டணிக்கு செல்வதற்கு எந்த கட்சிகளும் தயாராக இல்லை, அவர் தனித்து விடப்படுவார் என்ற ஒரு கருத்தை சொல்றார். இது பற்றி உங்களோட பார்வை? நான் தமாக தலைவர்னு என்னுடைய கட்சிக்காக நான் கருத்தை அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்ல முடியும். தேர்தல் நெருங்கும் போதுதான் எந்தெந்த கட்சியினுடைய கூட்டணி என்று முடிவெடுக்கப்படும் என்பது என் அனுபவத்திலே என்னுடைய கருத்து. நன்றி திரு ஜி.கே. வாசன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. அடுத்து மற்ற செய்திகளை வழங்குவதற்காக இணைகிறார் நெறியாளர் பாலவேல்.